12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.3 மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். x, y நாட் ஈக்குவல் டு 0, 0த்திற்கு f(x, y) சமம் y² - xy by √x - √y எனில் லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0 f(x, y) சமம் 0 என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்புல எல்லை மதிப்பு பிரதியிட்டு அந்த எல்லை மதிப்பு 0 என காட்டணும். சார்பு f(x, y) ஆனது y² - xy by √x - √y. லிமிட் x டென்ஸ் டு x, y டென்ஸ் டு 0, 0 எல்லை மதிப்புகளானது என்ன? f(x, y). லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0 f(x, y) இன் மதிப்பை பிரதியிடலாம். y² - xy by √x - √y. x மற்றும் yக்கு 0 என பிரதியிடும் பொழுது பகுதி மதிப்பு 0 - 0 எனும் பொழுது 0 ஆகவும் தொகுதி மதிப்பும் 0 - 0 எனும் பொழுது 0 ஆகவும் அமையும். எனவே 0/0 என்பது ஒரு தேரப்பெறாத வடிவம். அப்போ இந்த தேரப்பெறாத வடிவத்திலிருந்து நம்ம மதிப்பு கணக்கிடணும்னா இதை கொஞ்சம் சுருக்கி அமைக்கலாம். எப்படி சுருக்கி அமைக்கலாம்னா x, y டென்ஸ் டு 0, 0 y² - xy by √x - √y பெருக்கல் இதனோட இணை எண்ணால மேலையும் கீழையும் பெருக்கலாம். √x + √y by √x + √y. தொகுதி மதிப்பு அப்படியே எழுதிக்கலாம். லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0 y² - xy பெருக்கல் √x + √y ஆகும். பகுதி மதிப்புல a - b பெருக்கல் a + b எனும் பொழுது a² - b² என்ற இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தலாம். அப்போ √(x)² எனும் பொழுது ரூட்டு கேன்சல் ஆகிடும், x மட்டும் அமையும். √y² எனும் பொழுது ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா y மட்டும் அமையும். இனி தொகுதி மதிப்பில் முதல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பில் ஒரு y பொதுவாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடலாம். x, y டென்ஸ் டு 0, 0 ஒய்யை வெளியில் எடுக்கும் பொழுது y - x என அமையும். √x + √y by x - y. பகுதியும் தொகுதியும் ஒரே மாதிரி மதிப்புகளாக அமைவதற்காக தொகுதி மதிப்புல இருந்து ஒரு மைனஸ்குரிய பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது y - x என்பது x - 1y என மாறும். √x + √y by x - y. x - y கேன்சல் ஆயிடுது. மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து எழுதிடலாம். லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0 -y பெருக்கல் √x + √y by பகுதி மதிப்பு 1 இருக்கு, 1ஆல் வகுக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான். இனி இந்த இடத்துல 0ஐ பிரதியிடும் பொழுது முதல் மதிப்பு -yக்கு 0னு பிரதியிடுறோம். அடுத்து பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பும் 0 + 0 எனும் பொழுது மதிப்பு 0. எனவே மதிப்பு 0 ஆகும். நம்ம நிறுவ வேண்டியது 0னு தான் காட்டணும். therefore லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0 f(x, y) சமம் 0 என்பது நிரூபிக்கப்பட்டது.